கராட்டே கோச். என்னை பார்த்துக்கோங்க, எனக்கு 41 இயர்ஸ் ஆகுது. இப்போ சாயில் ஏசியன் கேம்ஸ் ஜப்பானில் நடக்கிறதுக்கு சாயில் நானும் ஒரு ஆள் செலக்ட் ஆகிறேன். டாப் ஃபோரில் இந்தியாவில் வந்து டாப் ஃபோரில் நானும் ஒரு ஆள். இப்போ 41 இயர்ஸில் அங்கீகாரம் கிடைக்காம இப்போ பாரதி மலர் எல்லாமே இங்கே வாங்க. பாரதி ஆக்சுவலாக இவங்கெல்லாம் வந்து மை கேர்ள் பாய் பார்த்துக்கலாம். ஆக்சுவலி கேர்ள் தான், ஃபீமேல் தான் இவங்கலாம். இப்போ இவங்க பாரதி வந்து ஏசியன் லெவலில் 7th பொசிஷனில் இருக்காங்க. இப்போ சைனாவில் நடந்த மேட்ச்சில் 7th பொசிஷன் இந்தியாவுக்காக இருக்காது. மலர்வி வந்து ஏசியில் 5th பொசிஷனில் இருக்காங்க. சைனாவில் நடந்த மேட்ச்சு 2025. இப்போ 26க்கு அடுத்த இது போயிட்டு இருக்கு. இப்போ இவங்க 5th பொசிஷன் வந்து கோல்டு அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? ஆக்சுவலாக நான் வந்து 5th பொசிஷனில் வந்திருக்காங்க. எல்லாம் ஓன் காசு, பேரண்ட்ஸ் தான் இருக்காங்க, எல்லாம் அவங்க காசு தான். இதே கவர்மெண்ட் சப்போர்ட் இருந்துச்சுன்னா இப்போ இவங்க கோல்டு அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? நான் உங்களுக்கு கேட்குறேன். 5th ஃபஸ்ட்டு வந்து பக்கத்தில் தானே. அப்போ ஆனால் நாங்கள் ஓனாக ரெடி பண்ணி கொண்டு போதும், எல்லாமே ஓன் காசு. அப்போ ஒரு ஸ்டேஜில் பேரண்ட்ஸும் பட்ஜெட் இல்லாமல் அனுப்ப மாட்டேங்கிறாங்க, ப்ராக்டிஸ் அனுப்ப மாட்டேறாங்க. அப்போ என்ன ஆயிடுதுன்னா, சரி பண்ணலாமா வேணாமான்ற ஒரு ஸ்டேஜில் பேரண்ட்ஸே சார் ஸ்கூலில் சப்போர்ட் இல்லை, கவர்மெண்ட் சப்போர்ட் இல்லை, தாம்பரம் தானா கராத்தே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுதாங்க பேரண்ட்ஸ். இப்போ நான் எப்படி ரெடி பண்ண முடியும்? நான் என்ன சொல்கிறேன்னா, சாயில் ஆக்சுவலாக ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவில் டாப் 4ல் ஏசியன் கேம்ஸ் செலெக்ஷன் வச்சு நேஷனல் ஸ்குவாடில் இருக்கேன். நான் டாப் 4ல் இருக்கேன். அப்போ ஏசியன் கேம்ஸுக்கு அடுத்த ஜென்ரேஷனை நாங்கள் ரெடி பண்ணணும் அப்படின்னா சப்போர்ட் இல்லாமல் பண்ண முடியல. எல்லாமே ஓன் காசா, பட்ஜெட்டுக்கு அப்புறம் அவங்களால எல்லாமே பெரிய பெரிய ஆள்லாம் கிடையாது, எல்லாமே மிடில் கிளாஸ் லோ கிளாஸ் ஃபேமிலி தான் கராட்டே பண்ணுறாங்க. அப்போ ரெடி பண்ணணும்னா கண்டிப்பாக இன்டர்நேஷ்னல் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் இன்டர்நேஷ்னல் போய் மெடல் அடிக்கவே முடியாது. அந்த க்ரௌடு, அந்த அட்மாஸ்பியர் எல்லாத்தையும் இவங்களாம் டிஸ்ட்ரிக்ட் கோல்டு அடிச்சு, ஸ்டேட் கோல்டு அடிச்சு, நேஷனல்ஸில் கோல்டு அடிச்சு அப்போதும் போனவங்க. ஆனாலும் ரெகக்னேஷன் தமிழ்நாட்டில் மோஸ்ட்லி மற்ற எல்லா ஸ்டேட்லேயுமே இது எல்லாமே கிடைக்குது. எல்லா கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுறாங்க. நாங்கள் நேஷனல்ஸ் போவோம், தமிழ்நாட்டிலேருந்து எல்லா நேஷனல் பிளேஸும் வருவாங்க. அவங்ககிட்டே பேசும்போது நாங்கள் வந்தது எல்லாமே ஓன் கவர்மெண்ட் ஃபண்டு, அவங்க சப்போர்ட் பண்ணி வந்தாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் இவங்க நேஷனல்ஸ் வரும்போது இவங்க ஓன் ஃபண்டாக இருக்கும். அப்போ ஒரு ஸ்டேஜுக்கு மேலே பண்ண முடியலைங்களா? நான் ஆக்சுவலாக வந்து வாலண்டியராக வந்தேன். எப்படியோ இதுதான் ரீசன். கொஞ்சம் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஏசியன் கேம்ஸில் இருக்குது, கராட்டே வந்து ஏசியன் கேம்ஸில் இருக்குது, நேஷனல் கேம்ஸ், நேஷனல் யூனிவர்சிட்டி கேம்ஸில் இருக்குது, ஸ்கூல் கேம்ஸில் இருக்குது, எல்லாத்துலேயும் இருக்குது. ஆனால் வந்து தமிழ்நாட்டில் வந்து சிஎம் டிராஃபியில் கூட எங்களுக்கு கிடையாது. அப்போ நாங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட என்ன பேசுறது? இது ஆக்சுவலாக சார் திடீர்னு ஒரு பேட்டி கூப்பிட்டு திடீர்னு கூப்பிட்டாங்களா, கைக்கெல்லாம் வந்து எனக்கு ஃபஸ்ட் டைம் பேசுச்சு. ஆனால் சொல்லணும்னு தோணுது. ஆனால் கொஞ்சம் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம்.